இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த மாதத்துல உண்மையான ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நன்றியுள்ள இருதயம் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம உலகத்திற்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறோம். இதுதான் ஆசீர்வாதம். பணம், புகழ், பெருமையான காரியங்கள், நல்ல காரு, நல்ல பெரிய வீடு, சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க, நல்ல பதவியில இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து விடுகிறோம். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அது நித்தியமானதல்ல, தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். நன்றியுள்ள இருதயம் தான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நீங்க உற்று நோக்கும் போது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்றவங்கள உற்று நோக்கும் போது வெளியிருந்து பார்க்கிறதற்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல காணப்படலாம். இந்த காரியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா அவங்கள க்ளோஸா நீங்க வாட்ச் பண்ணி அவங்களோட நீங்க அவங்க கூட நீங்க பேசுகிறவர்களாக, அவங்களோட நீங்க பழகுகிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க மன நிம்மதி அற்றவர்களாக காணப்படுவாங்க. நன்றியுள்ள இருதயம் இல்லாதவர்களாக காணப்படுவாங்க. இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தா கூட அதை குறித்து ஒரு நன்றி உணர்வு இல்லாதவர்களாக அவங்க காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் அது நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நன்றியுள்ள இருதயம் தான் தேவனின் சித்தத்தை செய்யும். தேவனின் சித்தத்தை செய்கிறதற்கு நன்றியுள்ள இருதயம் தான் தேவைப்படுகிறது. நம்ம வாசித்த அதே வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் ஸ்தோத்திரம் செய்வது நம்மை குறித்து ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. அப்ப நம்ம நன்றி சொல்றோம் அப்படின்னா நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாய் காணப்படுகிறது. அநேக நேரங்கள்ல நமக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செய்தாங்க, நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளை, நம்ம எதிர்பார்த்திருந்த சூழ்நிலைகள்ல ஒரு உதவி நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம இந்த உணர்ச்சி பொங்க நம்ம ஒரு நன்றி சொல்லுவோம். ஆனா அந்த நன்றி மிகுந்த இருதயம் அந்த உணர்ச்சினால மாத்திரம் இல்ல, அது அந்த உணர்ச்சி பொங்க சொன்னதோடி அப்படியே மறந்து விடுகிறவர்களாய் காணப்படும். ஆனா நன்றி உள்ள இருதயம் ஒரு உணர்ச்சி அல்ல, அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாய் காணப்படுகிறது. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எல்லா விதமான கிருபைகளை பாராட்டுகிறார், சகல உபகாரங்களை அவர் செய்கிறார். நமக்கு நல்ல சுகம், ஜீவன், பலன் எல்லாவற்றையும் தருகிறார். அதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்லுகிறோமா? அநேக நேரங்கள்ல மறந்து போகிறோம். இந்த காரியங்கள்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்ற காரியங்களை நம்ம பட்டியலிடுகிறோமே தவிர நமக்கு கிடைத்த காரியங்களை சொல்லி நன்றி செலுத்த தவறு விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நன்றியுள்ள இருதயம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மை ஆசீர்வதிக்க, இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அது ஒரு தூண்டுதலாக காணப்படும். ஏன்னா நமக்கு யாராவது ஒருத்தர் நாம் உதவி செய்தவர்கள் நமக்கு நன்றி சொல்லாம நம்மளை கண்டுகிடாம போனாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு வருத்தம் அடைவோம். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு உதவி செய்தோம் அப்படின்னு நினைக்க தோன்றும் அல்லவா? அதே போல யாராவது ஒருத்தங்க நீங்க செய்த உதவி, நம்ம சின்ன உதவி செய்தா கூட இவங்க எனக்கு இப்படி உதவி செய்தாங்க, இவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும் போதெல்லாம் இவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க நன்றி நன்றின்னு அப்படின்னு நம்மளை புகழ்ந்து சொல்லும் போது நம்முடைய இன்னும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம மனது தோன்றும்ல. அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் நன்றி செலுத்தும் போது நாம் ஆண்டவரை மகிழ்விக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு சுகவீனமான நேரத்துல அவர் இருந்தாரு. அவரு மிகுந்த நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலை, கொடூரமான நோய் அவரை தாக்கியது. அவர் அந்த ட்ரீட்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அந்த ட்ரீட்மெண்ட் மிகவும் கொடுமையா காணப்படுகிறது. வலி வேதனைகளை துடிக்கிறவராக காணப்படுகிறாரு. அந்த ட்ரீட்மெண்ட்டை அவரால் தாங்க முடியல. அப்படிப்பட்ட வலி நிறைந்த வாழ்க்கையில அவர் இருக்காரு. அப்போ ஒரு போதகர் அவரை போய் சந்திக்கிறாரு. அவரை எப்படி ஆறுதல் படுத்துன்னு அவருக்கு தெரியல. ஆனா அவர்கிட்ட சொல்றாரு, நான் இந்த வலி வேதனைகளிலிருந்து உனக்கு ரிலீஃப் கிடைக்கிற ஒரு பவர்ஃபுல் வெப்பன், ஒரு வல்லமையான ஆயுதத்தை நான் உனக்கு சொல்றேன், நீ அதை செய் அப்படின்னு சொன்னாரா. அது என்ன ஆயுதம் அப்படின்னா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாரா. தமிழ்ல நீ ஸ்தோத்திரம்னு சொல்லணும், இங்கிலீஷ்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நீ சொல்றதை காட்டிலும் ஸ்தோத்திரம் அப்படின்னு
அப்படின்னு நீ சொன்னா அது ஒரு மிக வல்லமையான ஆயுதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அந்த வலி நிறைந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாராம். ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ற சூழ்நிலை, அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ப்ரொசீஜரும் அவங்க செய்யும் போதும் அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாராம். ஆனா ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அந்த நோயிலிருந்து விடுதலை அவருக்கு உண்டானது. அந்த வலி வேதனைகள் அகோரமாய் காணப்பட்டாலும் அவர் வாயிலிருந்து சொன்ன ஸ்தோத்திர பலிகள் அவரை அந்த வலி வேதனைகளை மறக்க செய்தது. அருமையானவர்களே, நாமும் நம்முடைய சோதனையான கஷ்டமான வலி வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையில நம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம சொல்லவே மாட்டோம். நன்றி கொண்ட இருதயம் உள்ளவர்கள் துன்பத்திலும் சோதனையிலும் அவருடைய கஷ்ட காலங்களிலும் என்ன செய்வாங்க? நன்றி சொல்லுகிறவர்களா இருப்பாங்க. நன்றியுள்ள இருதயம் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்மை தூண்டுகிறதாய் காணப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறது. அடுத்ததாக, நன்றியுள்ள இருதயம் திருப்தியான காரியத்திற்கும் பரிசுத்தமானத்திற்கும் அடையாளம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு போதும் அப்படின்னு திருப்தி அடைந்து தேவ பக்தியா இருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த சூழ்நிலைகள்ல பரிசுத்தமாய் காணப்பட்டோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதாய் காணப்படும். எனக்கு இது போதும், இந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு செய்தது போதும் அப்படின்ற காரியம் இருக்கும்போது இன்னும் அதிகமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நம்மிடத்துல அந்த நன்றியுள்ள இருதயம் இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு காணப்பட்டாலும் அதுல நம்ம புலம்புகிறவர்களாய், எது நமக்கு இல்லையோ, எது நமக்கு குறைவாய் காணப்படுகிறதோ அதை நேராக நம்ம அதை பார்த்து அதை குறித்து புலம்புகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அப்படி புலம்பிக் கொண்டே இருந்தோம் அப்படின்னா இருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆனா நன்றியுள்ள இருதயம் அது திருப்தியாக இருக்கும், நம்மை பரிசுத்தமாகவும் மாற்றும். யோவான் 11:41 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார், இயேசு கிறிஸ்துவே பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறாரு. அப்போ எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ அப்படி செய்வது நமக்கு திருப்தியையும் நம்ம பரிசுத்த வாழ்வையும் கொடுக்கும். ஆண்டவருடைய சாயலை நம்மில அது நிலைநாட்டுவதற்கு ஏதுவாய் காணப்படும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நித்திய ஜீவனை அது நமக்கு தரும். நித்திய ஆசீர்வாதத்தை இந்த நன்றியுள்ள இருதயம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த குஷ்டரோகிகள் 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்தாங்க, ஆண்டவரால் சுகமடைந்து போனாங்க. மீண்டுமாய் ஒரே ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறான்? நன்றி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான். இந்த 10 பேருக்கும் உடல் சுகம் கிடைத்தது, உடல் ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆனா இந்த ஒருவன் மாத்திரம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருந்தோம் அப்படின்னா நித்திய ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை அது நமக்கு தரும். நன்றியுள்ள இருதயம் தான் நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சோதனையாய் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையில நம்ம நன்றி செலுத்தும் போது அது நம்மை தேவனுடைய சித்தத்துக்கு நேராக வழி நடத்தும். அவருடைய காரியங்களை நம்ம செய்வதற்கும் திருப்தியாகவும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களையும் நமக்கு வழி நடத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டிலும் நன்றியுள்ள இருதயம் உங்களுக்கு காணப்படுகிறதா? அந்த அளவுகோல் நீங்க பாக்குறீங்களா? இந்த நன்றியுள்ள இருதயத்தோடு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன் அப்படின்றீங்களா? உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்கள் பார்த்து நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பார்த்து அவங்கள போல எனக்கு ஆசீர்வதிக்கலையே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நன்றியுள்ள நம்ம இருக்கிற காரியங்களை நன்றியோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை, நம்முடைய தேவைகளை எல்லாம் அந்தந்த நேரத்துல ஆண்டவர் பூர்த்தி செய்வார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளில் நன்றியுள்ள இருதயம் தான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அநேக நேரங்களில் எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் நினைக்காதவர்களாக, எங்களுக்கு கிடைக்காத காரியங்களை குறித்து புலம்புகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளை நாங்கள் எண்ணி நன்றி செலுத்தாதவர்களாக, நன்றியுள்ள இருதயம் அற்றவர்களாக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, நன்றியுள்ள இருதயத்தை
ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, திருப்தி உள்ளவர்களாக, பரிசுத்தமாய் வாழுகிறவர்களாக, நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நாங்க உங்களுடைய சமூகத்துல வராதபடி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளையும் வல்லமைகளையும் எங்களுக்கு தந்தரலுங்க. அந்த பாதையில எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிற. நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். மகிமை